ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஒரு இடியப்ப வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், அரிசி மாவும் கோதுமை மாவும் கலந்து இடியப்ப வீடியோ செய்து போடுபடி. அதனால தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கப்பால் நான் 2 கப் கோதுமை மாவும் 1 கப் அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவும் எடுத்துருக்கிறேன். இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். 2 கப் கோதுமை, 1 கப் அரிசி மா. நீங்கள் கையால் அடித்து செய்கிறீங்கண்டா நீங்கள் கூட அரிசி மா சேர்த்துக்கொள்ளலாம். மாற்றி 2 கப் அரிசி மாவும் 1 கப் கோதுமாவும் சேர்த்தா ஓகேயா இருக்கும். நான் ரெடிமேட்டாக வாங்கினபடியாக நான் இப்படி மாறி 1 கப் அரிசி மாவும் 2 கப் கோதுமாவும் சேர்த்துருக்குறேன். நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். அதை வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இடியப்பம் அவைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் அடுப்பில் கொதிக்க வச்சுக்கொள்ளுங்க. அப்போ குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதே நேரத்தில் ஹீட்டர்லேயும் தண்ணியை பொங்க கொதிக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்க போகிறோம். இது பொங்க கொதிச்ச தண்ணி என்றபடியே நான் ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுருக்குறேன். 1 நிமிஷம் இப்படியே ஊற்றி ஆற வைக்க போகிறேன். அல்லது நீங்கள் ஆற்றிட்டும் செய்யலாம். நீங்கள் சுடுதண்ணி அடுப்பில் வைக்க போகிறீங்கண்டா அது இறைஞ்சி வரைக்க நல்லா பொங்க தேவையில்லை. இறைஞ்சி வரைக்க எடுத்து குழைச்சா ஓகே. நல்லா கொதிச்ச தண்ணி சேர்க்கும் போது இடியப்பமா அவிஞ்சு போயிடும். அதோட புளிபடாது. ஏன்னா கோதுமை மா சேர்த்துருக்குறோம். அதனால தான் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறேன். இப்போ இந்த தண்ணி ஆறிட்டுது. நான் அடுத்த ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன். இப்போ இவ்வளவு தண்ணியும் தேவைப்படாது. நான் இப்போ ஊற்றி வச்சிருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது இன்னும் நல்லா சூடாக இருந்தால் ஆறிடும் தண்ணி. நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை கையால் சேர்த்து குழைச்சாச்சுது. இந்த பதத்துக்கு இருந்தால் ஓகே இடியப்பம். நீங்கள் வேணுமெண்டா காயாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒயில் மேலே பூசி வைக்கலாம். நிறைய செய்கிறீங்கண்டா. நான் செய்யல. இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் செய்யலாம். இப்போ இடியப்ப உரல்ல மாவு உள்ளுக்கு வச்சாச்சுது. இப்போ புளியலாம். நல்ல ஈஸியாக இருக்குது. நீங்கள் கூட குழைச்சா எண்ணெய் பூசி மேலே தடவினீங்கன்னா மேல்மா காயாது. இப்போ அடுப்பில் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஃபில்டரெல்லாம் அடுக்குவோம் இடியப்ப தட்டுகளை. இப்போ இந்த இடியப்பம் அவிஞ்சிட்டுது. 10லேருந்து 12 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம். பாருங்கள், இந்த இடியப்பத்தை நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் எண்ணெயெல்லாம் பூசவே இல்லை. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன். நான் இன்னொரு இடியப்ப வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது அவித்த கோதுமை இடியப்ப வீடியோ. அந்த வீடியோ வேணுமெண்டா மேலே ஐகார்டில் வரும், அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சூடான இடியப்பம் தயாராகி விட்டது. இதற்கு சொதி, சம்பல், மீனில் சொதி வச்சாலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்ள போகின்றேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.